ரீசெண்டாக நான் ஊட்டி போயிருந்தேன். ஊட்டியில் வந்து தி அல்க்லவ் அப்படின்ற ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேக்கில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஊட்டியில் தி அல்க்லைவ் அப்படின்ற ஒரு ரிசார்ட், இது ரிசார்ட்னு சொல்ல முடியாது, ஹோம் ஸ்டே. ஸோ இதுதான் இந்த செட்டப். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கவுச்சு, இந்த வுட் ஒர்க்கு, வால் பெயிண்டிங், ஹேங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே புக்ஸும் கூட இருக்குது. ஸோ ஜீனியஸ் இதெல்லாம் படிச்சிக்கலாம். ஸோ இது உள்ளே போனீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும், லாஸ்ட் வந்து கிச்சன், நம்ம என்ன ஃபுட்டு சொல்கிறோமோ அந்த ஃபுட்டு வந்து நம்ம கிடச்சிரும். செட்டப் இப்படி இப்படி போகலாம். இது வந்து ஒரு கவுச். ஸோ சிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வேணால் கேம்ப் ஃபயர். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் கவுச், டீப்பா, 2 பெட், 1 டிவி and பிக் மிரர். இங்கே வந்து வார்ட்ரோப். ஹியர் இஸ் தி பாத்ரூம். ஸோ இங்கே குளிக்கிறதுக்கு ப்ரைவேட்டாக இதெல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி நீட். ஹேர் ட்ரையர் இங்கே இருக்குது, என்ன போட்டுக்கலாம். அண்ட் இது ஒரு ஏரியா. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும், நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏரியா. இந்த ஒர்க்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு பெட்ரூம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் ரூம் மாதிரி. திஸ் ஒன் இஸ் வித் பாத்ரூம். இந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பெட்ரூம் இருக்குது. 8 பேர் மேலே தங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டுக்கும் சார்ஜஸ். திஸ் இஸ் தி சில்லிங் ஏரியா. ஸோ நல்ல கிளைமேட் இன் ஊட்டி.